ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்களாக. தேவனுடைய கரங்கள் உங்களை அரவணைத்திருப்பதாக. கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே காணப்பட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸை குறித்து நான் பார்க்கிறேன். இயேசுநாதர் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக பெத்தானியாவுக்கு வருகிறார். பெத்தானியாவுக்கு வரும்போது எங்க வருகிறார்? தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்து அங்கே வந்தபோது அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள், மரியாள் அங்கே இருக்கிறாள், லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார். மரியாள் என்னப்பட்ட ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அந்த சர்வீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற இயேசுவின் பாதங்களிலே பூசி தன்னுடைய தலைமுடியை எடுத்து அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால், தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது. ஆண்டவரிடத்துல நன்மை பெற்றுக் கொண்டவர்கள். லாசரு அவங்க வீட்டுல தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அழைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் காணப்படுகிற ஒரு ஸ்திரியானவள் தான் இந்த மரியாள். இந்த மரியாளை குறித்து வேதத்தில் காணப்படுகிறது என்று கேட்டால், ஒரு காலத்தில் அவள் பாவியா இருந்த ஒரு ஸ்திரீ. அவளிடத்துல இருந்து 7 பிசாசுகள் துரத்தப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய கையில் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு நல்ல விலையேற பெற்ற நல தைலம் என்கிறதான ஒரு தைலத்தை வாங்கி அதை கொண்டு வந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். தான் எப்படி இருந்தவள் என்பது அவளுக்கு தெரியும். எந்த சூழலில் ஒரு மரணப்பிடியில் இருந்தவள் என்று தெரியும். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவள் என்று அறிந்திருக்கிறாள். நான் நினைக்கிறேன் அங்க கூடியிருந்தவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் மூலமாய் பெற்றவர்கள் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துல தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். அதுல ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் கவனிக்கிறேன் என்று கேட்டால், அவர் பாதங்களில் பூசி தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். ஒரு ஸ்திரீயானவளுக்கு ரொம்ப கனம் நிறைந்த ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், மகிமை நிறைந்த ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் அவளுடைய தலைமுடி. ஆகினால்தான் முடியெல்லாம் கூட்டுதே, முடி நீளமா வளரலையே, அதை எப்படிலாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்திரீகள் விசேஷமாய் தங்களுடைய முடியை பாதுகாக்கிறதுல விசேஷ கவனம் செலுத்துவார். இவ்வளவு நிச்சயதாள் என்று கேட்டால், அந்த மகிமை நிறைந்ததான அந்த முடியை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விட்டாள். தன்னுடைய முடியினாலே ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தாள். அப்பொழுது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது. ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைகளை கொண்டு, அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் பறைசாற்றுகின்ற அளவுக்கு நம்மிடத்திலிருந்து அந்த பரிமள தைலம் பரவுகிறதா, வாசனை அந்த இடம் முழுவதும் நிறைக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாயும் வாசனையாயும் காணப்படுகிறதா? அவள் அதைத்தான் செய்தாள். அவள் அதை செய்த போது மற்றவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு அவளை பற்றி முறுமுறுக்காத, அவள் இடத்துல நல்ல காரியம் செய்திருக்கிறாள். இயேசுவை வெளிப்படுத்த நம்ம என்ன செய்தாலும் அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியமா இருக்கும். அவருக்கு நன்றி அறிதல் உடையவர்களா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கின போது ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். அந்த ஒருத்தன் திரும்பி வந்த போது ஆண்டவர் கேட்டார், சொஸ்தமான ஒரு 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாயே, அதுவும் நீ புறஜாதையான சேர்ந்தவனா இருந்து வந்திருக்கிறாய். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அவர். நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி உடையவர்களா வாழ, அவருக்கு நன்றி செலுத்த நம்மால் என்ன செய்ய முடியுமோ. நான் பணம் பொருள் எல்லாம் பற்றி சொல்லல, வாசனையை பரவ செய்யுங்கள். இயேசுநாதரை குறித்து வாசனையை பரவ செய்யுங்கள். அதை நாம் செய்யத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து கிருபை தருவீராக. இன்றைய வசனங்கள் யாருக்காயிலும் பிரயோஜனமா இருந்து நான் எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக வாசனை வீசுவேன் என்று சொல்லி ஒரு தைரியமான தீர்மானத்தை எடுக்க நீர் ஒத்தாசை பண்ணும். முக்கென்று வாழ எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் உபகாரங்களுக்கும் ஒப்பாக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாக செல்வேன். இதை செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உங்க பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி அறிதல் உள்ள கிறிஸ்தவ ஜீவிதம் செய்ய எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly today, again and again and again and again. Amen.